நம்ம கார்டனில் நம்மளா செடி வச்சு அவங்க வளரதை பார்க்கறது ஒரு சந்தோஷம்னா, ஒரு சில செடிங்கள்லாம் தானாகவே முளைச்சி வளர்ந்துட்டுருக்குங்க. அவங்கள பார்க்குறது அதை விட சந்தோஷங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த மிளகாய் செடி. ரோஸ்மேரி இருந்த பாட்டில் தானாகவே முளைச்சிட்டு இருந்திருக்கு. ரோஸ்மேரியை கீழே இறக்கி வைக்கும்போது தான் பார்த்தோம் சின்னதாக செடி இருந்துச்சு. சரி ஓகேன்னு பாட் மாற்றி வச்சதாங்க. அப்படியே கட 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 கடன்னு வளர்ந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏகப்பட்ட காய் வச்சுருக்கு. ஆனால் இன்றைக்கி தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நான் பொறிக்க வேணாம், ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குக்கும்பர் இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் பிஞ்சிலேயே அறுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஞ்சிலேயே அறுத்தாச்சு. டெய்லியும் வந்துட்டு கண்டிப்பாக நான் கறிவேப்பிலை எடுக்காமல் இருந்ததே கிடையாது செடியில். அதனால் அதையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு சொல்லி விட்டுருக்கேன். இன்றைக்கி தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறம் புதினா. இவ்வளோதாங்க இன்றைக்கி கார்டன் டு கிச்சன் அறுவடை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு கிச்சனில் என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தி சப்பாத்தி அண்ட் குருமா.